யாரா இவன் ட்ரம்முக்கு வேட்டி கட்டின மாதிரி இருக்கான்? இவன் தான் புரோக்கரா? வாங்க சார் வாங்க. இதுதான் நீங்கள் பார்க்க வந்த இடம். சுற்றி நம்ம இடம் தான், பாருங்கள். சுற்றி எல்லாம் நம்ம இடம் தான். வரம்பா, பார்ப்போம் பார்ப்போம். வாங்க சார், இதான் சார் நீங்கள் பார்க்க வந்த ஃப்ளாட்டு. ஃப்ளாட்டா? ஆமாம் சார், இதான் சார். ஆனால் சுற்றி ஒரு வீடு இல்லை, ஒன்றும் இல்லை, ஃப்ளாட்டுங்கிறா. ஓ, ஃப்ளாட்டா? ஏய், என்னடா பிளாட்டுக்கும் பிளாட்டுக்குமே வித்தியாசம் தெரியல. உண்மையிலேயே இவன் லேண்ட் புரோக்கர் தானா? நல்லா விசாரிச்சாண்டா, புரோக்கர் தான்டா. புரோக்கர் தான்டா, லேண்ட் புரோக்கரா? சும்மாறா பார்த்துக்கா சார் வாங்க சார், வேணாச்சும் எந்திரிச்சு வந்துட போகிறான். யாரா எந்திரிச்சு வருவா? சார் இங்கே 900 சதுரடி இருக்குது, 1500 சதுரடி இருக்குது, 2400 சதுரடி, 3 வெரைட்டி போட்டோம். எல்லாம் விற்று போச்சு. இந்த ஒரே ஒரு ஃப்ளாட்டு 2400 சதுரடி மட்டும் தான் இருக்குது. எல்லா வசதியும் இருக்குது. புக் பண்ணினா நாளைக்கே வந்து படுத்துக்கலாம். என்னது, படுத்துடலாமா? ஐயோ, படுத்துடலாம், வீடு கட்டி படுத்துடலாம்னு சொல்ல வந்தேன் சார். அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்கு சார். இங்கே பாருங்க, இதான் லே அவுட். நல்லா ஜூம் பண்ணி பாருங்க சார். ஏய் சும்மாறா. சார் அது ஒன்றும் இல்லை சார். இந்த ஏரியாவுக்கு சின்ன குழந்தைங்களாம் வந்து மண்ணை குச்சிட்டு விளாண்டுட்டு இருக்கு. நீங்கள் இந்த இடத்துக்கு அட்வான்ஸை மட்டும் போடுங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன். என்னது, கிளியர் பண்ணிடுவானா? ஏய், அங்க பாருடா, இங்கே எரியுது சார். அது ஒன்றும் இல்லை சார், இங்கே மண்ணை வச்சு விளாண்டாங்களா குழந்தைங்க, அது மாதிரி எங்கள் குப்பையை போட்டு எரிச்சு குளிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் முதல் அட்வான்ஸ் போடுங்க, அதை கிளியர் பண்ணுறோம். ரெண்டாவது அட்வான்ஸ் அதை கிளியர் பண்ணுறோம் சார். என்ன தெரியுது, காசு கொடுத்தாதான் எல்லாம் கிளியர் பண்ணுவான் போல. சார் குவியல் ஏரியாவில் விடுங்க, அட்வான்ஸை பற்றி பேசுங்க. ஓகே. சரக்கு சரக்கு சாச்சு. சரி, மச்சான், நம்மள அவன் சுடுகாட்டில் நிறுத்திட்டு போயிட்டான்டா. ப்ரொமோட்டர் ஆகலான்னு பார்த்தா புறத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்களே. அண்ணா என்ன சுடுகாட்டுக்கு எப்படி வரும்னு கேட்குறாங்க, சொல்லுங்கண்ணே. ஃபாதர் வரண்டா புறமுக ஏன் காரியத்துக்கு எடுத்து இவங்க காரியத்தை வச்சு எம்எல்ஏ கேட்குறாங்க.